வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மொட்டுக்களை மலர விடுங்கள். கதைக்குள்ள போலாமா? ஆட்டோ வந்து நின்றதும் தனது மகளுக்காகவும் பேத்திக்காகவும் வாசலிலேயே காத்திருந்த தனபால் ஓடி சென்று கேட்டை திறந்தார். சத்தம் கேட்டு கோமதியும் அவர் பின்னால் ஓடி வந்தாள். இதற்குள் ஆட்டோவில் இருந்து தனது 5 வயது மகள் கிருத்திகாவை தூக்கி கொண்டு கீழே இறங்கினாள் பல்லவி. ஏய் செல்லங்களா என்று தனபால் சிரித்து கொண்டே அவர்களிடம் சென்று தனது மகளிடம் இருந்த குழந்தையை வாங்கி கொஞ்சினார். வாடா ஏ ராசாத்தி, எப்படி இருக்கிற? ஏய் குட்டிமா, எப்படி இருக்கிற என்றவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்தார். நான் நல்லா இருக்கிறேன் தாத்தா. ஆமா பாட்டி எங்க என்று குழந்தை கேட்க, தோ இங்க தாண்டி இருக்க என் செல்லம் என்று ஓடி வந்து அவளை வாரி எடுத்து கொண்டாள் கோமதி. பல்லவி சிரித்து கொண்டே ஆட்டோவிற்கு பணத்தை கொடுக்க பரிசை திறந்தாள். அம்மாடி, நீ உள்ள போமா, நான் கொடுத்துட்டு வரேன் என்று பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்தார் தனபால். ஆமாம் பல்லவி, நீ வா. என்னங்க, அப்படியே பெட்டியெல்லாம் கொண்டு வந்துடுங்க என்று தனது பேத்தியை ஒரு கையிலும் மற்றொரு கையால் மகளை அணைத்தபடியும் உள்ளே அழைத்து சென்றாள் கோமதி. வாடா ராசாத்தி, எப்படி இருக்கிற? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்குமா. நீயும் அப்பாவும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் என்று கோமதி கூறிக்கொண்டிருக்க பக்கத்து காம்பவுண்ட் ஓரமாக வந்து நின்ற வனஜா, என்ன பல்லவி, எப்படி இருக்கிற? எப்ப வந்த என்று கேட்டாள். அவளை பார்த்து முகமலர்ந்த பல்லவி, நாங்க இப்பதான் சித்தி வந்து இறங்கிட்டே இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சித்தப்பா ஷியாம் கிரிஜாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம் பல்லவி. அக்கா நேத்து நீ வரதா சொன்னாங்க. ஆமா சித்தி, ஆனா ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல. அப்புறம் அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணாரு. ஓ அப்படியா, சரி சரி, உங்க அம்மா கிட்டயே கொஞ்சிட்டு உட்காரதடி, நம்ம வீட்டுக்கும் வா என்று சிரித்தாள் வனஜா. ஏய் என்ன வனஜா அப்படி சொல்ற? அவ என்னைக்கு அப்படி பண்ணிருக்கா? அவளுக்கு அப்பா வீடு சித்தப்பா வீடுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. சரிம்மா, நீ சித்தி கிட்ட பேசிட்டு வா, நான் அதுக்குள்ள குழந்தைக்கு குடிக்க பால் காய வைக்கிறேன் என்று தனது பேத்தி எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் கோமதி. தனது தாய் சென்றதும் சுவர் ஓரம் வந்து நின்ற பல்லவி, என்ன சித்தி, நாங்க வரமா இருப்பனா? நம்ம கிரீஜாக்கும் ஷாமுக்கும் கூட துணியெல்லாம் வாங்கி வந்தேன். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சாயங்காலமா வரலான்னு தான் இருந்தேன். சித்தப்பாவும் அதுக்குள்ள வந்துடுவாரு இல்ல? வந்துடுவாரு. நேத்து நீ வரேன்னு லீவு போட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தா கிரி. நான் தான் கத்தி அனுப்பிவிட்டேன். 10வது படிக்கிறா, லீவுலாம் எதுக்கு போட்டுக்கிட்டு? ஆமா ஆமா. சரி, தம்பி எப்ப வருவான்? அவன் 9 மணிக்கு மேலதான் வருவாம்மா. இப்பதானே வேலையில போய் சேர்ந்திருக்கான். கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கான். அப்படியா, சரி சித்தி, நான் அப்புறம் வந்து பாக்குறேன் என்று உள்ளே சென்றாள் பல்லவி. இதற்குள் குழந்தைக்கு பிஸ்கட்டும் பாலும் கொடுத்துவிட்டு அவளுடன் விளையாடி கொண்டிருந்தனர் தனபாலும் கோமதியும். என்னம்மா, உன் சித்தி கிட்ட பேசிட்டியா? என்ன சொன்ன அந்த வாயாடி என்று சிரித்தாள் கோமதி. அவங்க என்னம்மா சொல்லுவாங்க? சரி அது இருக்கட்டும். என்னம்மா இப்படி அழைச்சிருக்க என்று கேட்டுக்கொண்டே தனது தாயின் அருகே வந்து அமர்ந்தாள். நான் எங்கடி அழைச்சிருக்கேன்? நீ தான் அழைச்சிருக்க. ஆமா, இந்த வார்த்தைய உங்க மருமக எதிர்க்க சொல்லியிருந்தா இந்நேரம் கேலி பண்ணி சிரிச்சிருப்பாரு. தனபால் லேசாக சிரித்து விட்டு, ஆமா மாப்பிள்ளையம்மா வரல என்று கேட்டார். அவருக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகமா இருக்குப்பா. இங்க சென்னைக்கே டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்குல்ல, அந்த பெண்டிங் வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டா போகணும்னு சொல்லிட்டாங்களாம். அதுதான் அவரால் லீவ் போட முடியல. என்னது, மாப்பிள்ளைக்கு சென்னைக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கா என்று இருவரும் ஒரு சேர ஆச்சரியத்தோடு கேட்டனர். ஆமாம்மா என்று சிரித்தாள் பல்லவி. ஏ கழுத, இந்த சந்தோஷமான விஷயத்தை எல்லாம் முதல்ல சொல்லியிருக்கணும் என்று தனது மகளை செல்லமாக கடித்தாள் கோமதி. அதுதான் இப்ப சொல்றேனே. ஏய் கோமதி, உன் பேத்தி வந்ததும் மகளை மறந்துட்டியா? போ, குழந்தைக்கு சாப்பாடு எடுத்து வை. அவளுக்கு பிடிக்கும்னு சிக்கன் போடா போட்டிய, அது கொண்டு வந்து முதல்ல கொடு என்றார் தனபால். சரிங்க என்று தனது பேத்தியை தூக்கி கொண்டு உள்ளே ஓடினாள் கோமதி. ஆமா தங்கம், எப்ப மாப்பிள்ளைக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சது? எப்ப நீங்க இங்க வர்றீங்க? ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை என்று தனது மகளை பார்த்து ஆசையோடு கேட்டார். போன மாசமே சொல்லிட்டாங்கப்பா. நான் தான் சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு இப்ப வந்து சொன்னேன். இந்த லீவு முடியறதுக்குள்ள எல்லாம் கொண்டு வந்து செட் பண்ணிடணும். அதுக்குதான் அவர் நீ முதல்ல போமா, அப்புறம் நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொன்னாரு. அப்பனா வீடு இங்கே பக்கத்துல பத்துலாமாமா என்று அவளாக கேட்டார். ஆமாப்பா, அவருக்கும் ஆபீஸ் இங்க இருந்து பக்கம் தானே. அப்படியே பாப்பாக்கும் ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கணும். சரிம்மா, அது என்ன, நானே எல்லாம் ஏற்பாடும் பண்ணிடுறேன். என் தங்கங்க இனி எங்க பக்கத்திலேயே இருக்க போறீங்க. நானும் உங்க அம்மாவும் புலம்பாத நாளே இல்லை தெரியுமா?
உன்னை கட்டி கொடுத்து மும்பைக்கு அனுப்பி வச்சுட்டு ஒரு ஆத்திரம் அவசரம்னா வந்து பார்க்க கூட முடியாம தவிச்சிட்டு இருந்தோம். நல்ல வேலை மாப்பிள்ளைக்கு இங்கே வேலை மத்தலாகிடுச்சு. ஃபோன் போட்டு அப்புறம் அவர்கிட்ட பேசணும். ஆமாப்பா, அப்புறம் பேசுங்க. அவரே கூட ஃபோன் போடுவாரு. நான் ஆட்டோல வரும்போது தான் பேசினாரு. சொல்ல மறந்துட்டேன்ப்பா. அப்படியே எனக்கும் லா காலேஜில் ஒரு அப்ளிகேஷன் வாங்கணும்ப்பா. அதுதான் அவரும் ஞாபகப்படுத்தினாரு என்றாள் பல்லவி. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நான் செகண்ட் இயர்லயே காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன்ல. அதை கேள்விப்பட்டதுல இருந்து அவருக்கு ரொம்ப நாளா ஆசைப்பா. உன்னை எப்படியாவது அதை கம்ப்ளீட் பண்ண வைக்கணும், நீ படிக்கணும் பல்லவின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அதுக்குள்ள பாப்பா பிறந்ததால என்னால அப்ப முடியல. அதுதான் இப்ப கிருத்திகாவும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாலே, நாங்களும் இங்க வரப்போறோம். அதனால அவர் உன் படிப்பை கண்டினியூ பண்ணுன்னு சொன்னாருப்பா. நான் ஆட்டோல வரும்போது கூட நாளைக்கே போய் காலேஜ்ல விசாரின்னு சொல்லிட்டு இருந்தாரு. தனபாலின் கண்களில் கண்ணீர் துளித்தது. அவர் மகிழ்ச்சியோடு தனது மகளை பார்த்து கொண்டிருந்தார். நல்ல வேலை பண்ணாரு மாப்பிள்ள. அவருக்கு நம்ம நன்றிதான் சொல்லணும். நீ எவ்வளவு ஆசைப்பட்டம்மா லா படிக்க. அது போல நல்லாவும் தான் படிச்சிட்டு இருந்த. ஆனா அந்த படுபாவி பையன் மட்டும் வந்து உன் வாழ்க்கையில விளையாடாம இருந்திருந்தா இந்நேரம் நீயும் ஒரு வக்கீலா இருந்திருப்ப என்று சிக்கன் பகோடாவை கொண்டு வந்து தனது மகளுக்கு கொடுத்து விட்டு அவள் அருகில் அமர்ந்தாள் கோமதி. பல்லவியின் முகம் வாடியது. என்னம்மா செய்யறது, விதி எப்படி இருக்கோ அப்படிதானே நடக்கும். சரி, அதை பத்தி இப்ப என்ன பேச்சு? அந்த படுபாவியை பத்தி நினைச்சாலே இன்னமும் என் ஈரக்கொலை நடுங்குது. அவனுக்கு பயந்துதான் பாவம் உன்னை அவசர அவசரமா கட்டி கொடுத்து அனுப்புனேன். சரி விடுங்கப்பா. இப்ப என்ன, எங்க வீட்டுக்காரர் என்ன நல்லா தானே பாத்துக்கிறாரு. அவரையும் ஆசையை நிறைவேற்ற படிக்க வைக்கிறாரு. ஆமாமா, அந்த வரைக்கும் நாம கொடுத்து வச்சவங்க தான். ஆனாலும் இப்படிப்பட்ட மோசமானவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா. சரி, அது இருக்கட்டும். அந்த சதீஷ் பையனால அப்புறமா உனக்கு எந்த தொந்தரவும் வரல இல்ல என்று சற்று பீதியுடனேயே கேட்டார் தனபால். இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானே அவனை பத்தி எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிதான் வச்சிருக்கேன். அப்படியே அவன் என்கிட்ட வாலாட்டினாலும் அவர் பார்த்துப்பாரு என்று சாப்பிட ஆரம்பித்தாள் பல்லவி. அதெல்லாம் எதுக்குமா, துஷ்டனை கண்டா நாம தான் தூர விலகி போயிடணும் என்றாள் கோமதி பெருமூச்சு விட்டு கொண்டு. மாலை பல்லவி தனது சித்தப்பா பிள்ளைகளுக்கு வாங்கி வந்த துணிகள் எடுத்துக்கொண்டு அவர்கள் வீட்டிற்கு செல்ல அவளை பார்த்த சேகர் முகம் மலர்ந்து வரவேற்றார். வனஜா அவளுக்கு சாப்பிட கேசரி கொண்டு வந்து கொடுத்தாள். அவளை பார்த்த கிரிஜா ஓடி வந்து கட்டி கொள்ள பல்லவி அவளுக்கு வாங்கி வந்த சுடிதாரை கொடுத்தாள். எதுக்குமா இப்ப இதெல்லாம், ஏற்கனவே பீரோ நிறைய கிடக்கு. பரவாயில்ல சித்தி. ஆமா, ஷியாம் எப்ப வருவான்? இப்பவே நேரம் ஆகுது என்று கேட்டாள் பல்லவி. நான் தான் சொன்னேன் இல்ல, 9 மணிக்கு மேலதான் வருவான். ஆமாம்மா, அவனுக்கு வேலை அந்த மாதிரி. சரி, பாப்பா இங்க? அவ அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் விளையாடிட்டு இருக்கா சித்தப்பா. அவங்க தாத்தா பாட்டியை பார்த்துட்டா இல்ல, இனி என்னை கண்டுக்கவே மாட்டா என்று சிரித்தாள் பல்லவி. ஆமாம்மா, பசங்களே அப்படிதான். இனிமே என்ன, நீங்களும் இங்கே வந்துட போறீங்க. இனி தினமும் அண்ணாவும் அண்ணியும் அங்க ஓடி வந்துட மாட்டாங்க என்று சிரித்தார் சேகர். ஆமா சித்தப்பா. அப்பா அதுக்குள்ள சொல்லிட்டாரா? ஆமா, அண்ணனுக்கு தலைகாலு புரியல. சாயங்காலம் நான் வந்த உடனே வாசல்லையே பார்த்து சொல்லிட்டாரு. வீடு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி நான் ஒரு வாரத்துல ரெடி பண்ணிடுறேன் என்றார் சேகர். ஐயா ஜாலி. அப்ப அக்கா நீ இங்கே வந்துட போறியா? +1ல காமர்ஸ் குரூப் எடுக்கணும்னு இருந்தேன். எப்படிடா டியூஷன் போறது? அக்கா இருந்தா நல்லா இருக்குமே, அக்கா சொல்லி கொடுக்குமேன்னு நினைச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலை நீயே வந்துட்ட என்றாள் கிரி. ஆமாண்டி, நானே நீ உனக்கு சொல்லி கொடுக்குறேன். காமர்ஸ்ல நான் சென்டம் தெரியுமில்ல என்று சிரித்தாள் பல்லவி. தெரியும்க்கா, அப்பா அடிக்கடி சொல்லுவாரு அக்கா போல நல்லா படிக்கணும்னு என்றாள் கிரிஜா. ஆமா கண்ணு, நீ மட்டும் ஒழுங்கா இங்கே படிச்சிருந்தா இந்நேரம் உன் ஆசை போல வக்கீலாகி இருக்கலாம். ஆமா ஆமா, அதுக்குள்ள அக்கா மாமாக்கு என்ன அவசரமோ உனக்கு கல்யாணத்தை பண்ணி அனுப்பிட்டாங்க. நானும் அப்ப தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். எதுக்கு இவ்வளவு அவசரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்கன்னு. சொன்னா எங்க கேட்டாங்க, நல்ல இடம் வந்திருக்குன்னு கட்டி கொடுத்துட்டாங்க என்றாள் வனஜா. சரி விடு, இப்ப என்ன, மாப்பிள்ளதான் அவளை நல்லா பாத்துக்கிறாரே. அவளும் இப்ப லா காலேஜ்ல சேர்ந்து படிக்க போறாளாம் என்றார் சேகர். அப்படியா, சூப்பர் என்றவளை கட்டி கொண்டாள் கிரி. அப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு வக்கீலம்மா வரப்போறாங்க என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்தான் ஷியாம். அவனை பார்த்து முகமலர்ந்தாள் பல்லவி. ஏ ஷியாமு, என்னடா ஆளே மாறிட்ட? 2 வருஷத்துல இப்படி வளர்ந்துட்ட? பெரிய மனுஷ போல ஆயிட்டியேடா என்று சிரித்தாள் பல்லவி.
ஷியாம் சிரித்து விட்டு, அக்கா வாக்கா, எப்படி இருக்கிற? உன்னை பத்தி தினமும் பேசிக்கிட்டே இருப்போம் தெரியுமா? தோ இந்த குரங்கு கிட்ட உன்னை பத்தி தான் பெருமையா சொல்லிட்டு இருப்பேன். உன்னை போல இல்லக்கா இது, சரியான வாயாடி என்று தனது தங்கையின் தலையில் லேசாக அடித்தான் ஷியாம். ஏ அண்ணா என்று கிரி அவனை முறைக்க, ஏ ஷியாமு பேசாம இருடா. சித்தப்பா இன்னும் இவங்க அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களா என்று சிரித்தாள் பல்லவி. அதை ஏன் கேக்குறமா, கழுத வயசு ஆகுது அந்த பயலுக்கு. படிப்பை முடிச்சுப்புட்டு வேலைக்கும் போறான். ஆனாலும் அவகிட்ட வம்புதான் இழுக்கிறான் என்றார் சேகர். ஆமா, உங்க சித்தப்பாக்கு அவனை எதனா சொல்லலைன்னா விடியாதே. சரி சரி, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் என்று எழுந்து உள்ளே சென்றாள் வனஜா. அனைவரும் சிரிக்க, ஆமா ஷியாமு, உனக்கு ஏதோ வேலை எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சித்தி சொன்னாங்க. என்னடா பெரிய மனுஷன் ஆயிட்டியா? ஆமா, எங்க வேலை, என்ன விஷயம்? ஆமாக்கா, இங்கதான் சானிட்டோரியம் கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில, அங்கதான் ஹார்ட்வேர் இன்ஜினியரா வேலை கிடைச்சிருக்கு. இப்பத்திக்கு சம்பளம் கொஞ்சம் கம்மி தான், போக போக அதிகமா வரும். எப்படியோடா, சித்தப்பாக்கு உதவியா இருக்கே, அது போதும். ஆமா, எங்களுக்கு ட்ரீட் எல்லாம் ஒண்ணும் இல்லையா? அக்கா உங்களுக்கு எல்லாம் இல்லாமலா? ஆமா, பாப்பா எங்க? மாமாவையும் விட்டுட்டு வந்துட்டியாமே? பாவம் அவர். ஆனாலும் உன்னை அனுப்பிட்டு அவர் நிம்மதியா தான் இருப்பாருன்னு வெயி என்று சிரித்தான். ஏய் போட்டனா பாரு கழுத, நான் என்னடா அவரை பண்றேன்? அது அவரை கேட்டாதானே தெரியும். அதுதான் என்கிட்ட போன்ல பேசும் போதெல்லாம் உன்னை கலாய்க்கிறாரே என்று சிரித்தான். பாருங்க சித்தப்பா இந்த பயல என்றாள் பல்லவி. சேகர் சிரித்து கொண்டே, ஏய் பேசாம இருடா, குழந்தைய கெலாட்டா பண்ணிக்கிட்டு. ஆமாம் சித்தப்பா, மாமனும் மச்சானும் சேர்ந்தா என்னதான் கெலாட்டா பண்ணுவாங்க. அதுவும் நாங்க இங்கேயே வந்துட்டா சுத்தம். ஒரு பக்கம் அதை நினைச்சு எனக்கு பயமாவே இருக்கு என்றாள் பல்லவி. அக்கா நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு என்றாள் கிரிஜா. என்ன இருந்தாலும் என் தங்கச்சி தாண்டா எனக்கு என்று கிரியை கட்டி கொண்டாள் பல்லவி. அப்ப சரி, நான் போய் என் ஜோடியை தூக்கிட்டு வரேன் என்று எழுந்து கொண்டான் ஷியாம். ஏய் எங்கடா போற? சாப்பாடு கொண்டு வந்துட்டேன் என்று குரல் கொடுத்தாள் வனஜா. இருங்கம்மா, நான் போய் எங்க அக்கா மேல தூக்கிட்டு வரேன் என்று தனது பெரியப்பா வீட்டிற்கு சென்றான். ஆமா, நானும் குழந்தைய பார்க்கணும் என்று ஓடினாள் கிரிஜா. இனி உங்களுக்கு அவகிட்டதான் சரியா இருக்க போது பாரு என்று சிரித்தார் சேகர். ஒரு வாரம் சென்றது. பல்லவி தனது சித்தப்பா, சித்தி, அம்மா, அப்பா, தம்பி, தங்கை, குழந்தை என அனைவருடனும் சந்தோஷமாக ஊர் சுற்றுவதும் ஹோட்டலில் சாப்பிடுவதும் என மகிழ்ச்சியாக பொழுதை கழித்தாள். அன்று தனது பள்ளி தோழி வனிதாவை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று குழந்தையை தனது தாயிடம் விட்டுவிட்டு அவள் சென்றுவிட, மாலை நீண்ட நேரமாகியும் வராமல் இருக்கவே கோமதி பயத்தோடு வாசலையே நின்று பார்த்து கொண்டிருந்தாள். என்னம்மா இது, குழந்தை போனை கூட கொண்டு போகாம ஏன் போனா? சரி, நானாவது போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன் இரு என்று கிளம்பினார் தனபால். அண்ணா இருண்ணா, நான் போய் பார்க்கறேன், அவங்க வீடு எனக்கும் தெரியும் என்று கூறிக்கொண்டு அங்கு வந்தார் சேகர். இதற்குள் பல்லவியே வந்துவிட அவளை பார்த்த அனைவருக்கும் அப்பாடா என்று ஆனது. என்னம்மா இது, ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர எவ்வளவு நேரம்? சரி, லேட்டானா ஒரு போனாவது போடக்கூடாது? உன் போனை இங்கே வச்சுட்டு போயிட்ட, நாங்கெல்லாம் பயந்துட்டோம் பாரு என்றார் சேகர். அனைவரையும் ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு கடகடவென உள்ளே சென்றாள் பல்லவி. அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்தனர் அனைவரும். அவளது வாடி இருந்த முகத்தை பார்த்ததும் தனபாலுக்கும் கோமதிக்கும் வேறு ஏதேதோ பயங்கள் மனதில் எழுந்தது. என்னன்னா பல்லவி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம மூஞ்ச தூக்கி வச்சிட்டு போறா? ஒருவேளை நீங்க சொன்னது அவளுக்கு பிடிக்கலையோ என்னவோ என்று வனஜா சினுங்க. ஏய் பேசாம இரு, அவ அப்படிலாம் மரியாதை இல்லாம நடந்துக்கிறவ இல்ல என்று மிரட்டினார் சேகர். ஆமா, அக்கா அப்படிலாம் பண்ணது, நான் போய் கேக்குறேன் என்று கிரிஜா உள்ளே ஓட அவள் பின்னால் அனைவரும் சற்று பதட்டத்துடனேயே சென்றனர். உள்ளே பல்லவி தனது பெட்டியில் துணிகளை அடுக்கி கொண்டிருப்பதை பார்த்த கோமதிக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏய் பல்லவி, என்னம்மா, எதுக்கு துணியெல்லாம் எடுத்து அடுக்கிட்டு இருக்கிற என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள். தனபால் அவளை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். அம்மா என்னை விடுமா, நான் போறேன் என்றாள் பல்லவி கோபமாக. ஏய் என்னடி இது, என்ன நடந்தது? எதுக்கு இப்ப நீ துணியெல்லாம் எடுத்து அடிட்டு இருக்கிற? அம்மா நான் இங்க இருக்க விரும்பல, நான் இப்பவே போய் ஆகணும். ஏம்மா என்ன நடந்தது? எதுனா பிரச்சனையா? என்னம்மா சொல்லு. இப்படி எதுவும் சொல்லாம ஏன் இப்படி பண்ற? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. அண்ணாவும் பயப்படுறாரு பாரு. என்னடா என்று கேட்டார் சேகர். சித்தப்பா, நான் இங்க இருந்தா என் குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்குமான்னு தெரியல. அனைவரும் ஒரு நிமிடம் அதிர, ஏய் என்ன பல்லவி, என்ன சொல்ற என்றாள் வனஜா. ஆமா சித்தி, இத்தனை நாளா நீங்க அடிக்கடி கேட்பீங்களே,
உன்னை எதுக்கு உங்க அம்மாவும் அப்பாவும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னு. அதுக்கு இப்ப நான் விளக்கம் சொல்றேன். என்னை ஒரு பாவி கிட்ட இருந்து காப்பாத்துதான் அவங்க என் படிப்பை நிறுத்தி என்னை கல்யாணம் பண்ணி இந்த ஊரை விட்டே அனுப்பிட்டாங்க. அந்த பாவியால தான் என் கனவுலாம் செதஞ்சுது, என் ஆசைலாம் கலைஞ்சுது என்றாள் பல்லவி. அனைவரும் திடுக்கிட, பல்லவி இப்ப எதுக்கும் அதெல்லாம், நீ பேசாம இரு என்றார் தனபால். அப்பா இருங்கப்பா, நான் இப்ப இதை வெளியில சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஏன்னா அந்த பாவி திரும்பவும் என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அக்கா என்ன சொல்ற? யார் இந்த ராஸ்கல்? என்கிட்ட ஏன் இதெல்லாம் சொல்லல? அப்படி சொல்லியிருந்தா இந்நேரம் அவனை பிரிச்சு மேய்ஞ்சிருப்பனே. உன்னை யாரு தொந்தரவு பண்ணுது? என்ன பண்ணா சொல்லு என்ற ஆவேசத்தோடு கேட்டுக்கொண்டு உள்ளே வந்தான் ஷியாம். ஷியாம், நான் +2 படிச்சுட்டு இருந்தப்ப ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு லேட்டா தான் வருவேன். அப்ப தினமும் என்னை ஒருத்தன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். முதல்ல நான் இதை பெருசா எடுத்துக்கல, ரோட்ல யாரோ போறாங்கன்னு இருந்துட்டேன். ஆனா போக போக எனக்கு சந்தேகம் வந்தது. ஏன்னா அவன் நான் போற இடத்துக்கெல்லாம் வர ஆரம்பிச்சான். என் ஃப்ரெண்டு கிட்டலாம் நம்ம வீட்டு அட்ரஸை கேட்டு விசாரிச்சிருக்கான். அதெல்லாம் கேட்டு நான் பயந்துட்டேன். வீட்டுல சொன்னா அப்பாவும் அம்மாவும் எங்க பயப்படுவாங்களோ, என்ன ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்து சொல்லாம இருந்தேன். ஏன்னா எனக்கு படிக்கணும்னா ரொம்ப ஆசை. அப்பதான் ஒரு நாள் அவன் என்னை வழியில மடக்கி என்கிட்ட பேசணும்னு சொன்னான். நானும் பயந்துகிட்டே நின்னேன். இதோ பாரு பல்லவி, நான் உன்னை ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கிறேன். உன்னை என் உயிராவே நினைச்சிட்டு இருக்கிறேன். நீ இல்லைன்னா என்னால ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்க முடியாது. நீ இல்லாத வாழ்க்கைய நான் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாதுன்னு சொன்னான். அப்பதான் அவன் பேரும் சதீஷ்னு எனக்கு தெரிஞ்சுது. அவன் அப்படி பேசினதும் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அதுவும் இல்லாம ரோட்ல அவன் என்னை நிறுத்தி பேசுறத எல்லாரும் பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் புதுசா இருக்கவே பயம் வந்துடுச்சு, அவமானமா இருந்தது. நாம இப்ப எதனா சொன்னா அவன் எது வேணாலும் பண்ணுவான்னு தான் நாம அப்புறமா பேசலான்னு அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அவனும் அதுக்கப்புறம் என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தான். நான் இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு எவ்வளவோ சொல்லிட்டேன். ஆனா அவன் கேட்கல. போக போக அவன் என்னை மிரட்ட ஆரம்பிச்சான். அப்பதான் நான் எங்க அப்பா கிட்ட, அப்பா எக்ஸாம் வரைக்கும் நீங்க என்னை கூட்டிட்டு போய் விடுங்க, எனக்கு நடந்து வர்றது டயர்டா இருக்கு, வந்து படிக்க முடியலன்னு சொல்லி அவரு கூட போக ஆரம்பிச்சேன். அவர் இல்லைன்னா சித்தப்பா கிட்ட கேட்டு போவேன். இப்படியே +2 முடிச்சதும் எனக்கு அப்பாடன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அப்புறம் காலேஜ் தானே, அவன் அங்கெல்லாம் வரமாட்டான், இதோட தொல்லை விட்டுதுன்னு நினைச்சேன். ஆனா அவன் அங்கேயும் வந்து என்னை மிரட்ட ஆரம்பிச்சான். எப்படியோ நான் போற இடத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு முன்னாடி அங்க வந்துடுவான். ஒரு நாள் என்னை பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்தி என்னை மிரட்ட ஆரம்பிச்சான். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, இல்லைன்னா ஊயத்திற்கவே கையை கிழிச்சு பண்ணு, பிளேட்ல கையை கிழிச்சுக்கிட்டான். அதை பார்த்து நான் பயந்து அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். இதுக்கப்புறம் சும்மா இருந்தா தப்புன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அவரு பயந்து போய் அண்ணில இருந்து என் கூட வர ஆரம்பிச்சாரு. ஆனா அவன் அதுக்குள்ள எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டு இருந்தான். அப்பாவையே மிரட்ட ஆரம்பிச்சான். என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலனா உங்க பொண்ணை வெட்டிட்டு நானும் தற்கொலை பண்ணி மிரட்டான். அப்பா ரொம்ப பயந்துட்டாரு, அம்மா நடுங்கிட்டாங்க. இதெல்லாம் போலீஸ்ல சொன்னா அப்புறம் நம்ம குடும்ப மனம் போய்கிட்டோன்னு பயந்தாங்க. 2 நாளா ராத்திரியில தூங்காம சாப்பிடாம என்னை பத்தி நினைச்சு ரொம்ப அவதிப்பட்டாங்க. இது வெளியில தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பினோன்னு அவசரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஓ, அதுதான் நாங்க எவ்வளவு கேட்டாலும் நீங்க எதுவும் சொல்லாம அவசரமா கல்யாணத்தை நடத்துனீங்களா என்று கேட்டாள் வனஜா. ஆமா வனஜா, என்ன செய்யறது, நான் தான் சொல்ல வேண்டான்னு அண்ணன் கிட்ட சொன்னேன். நீ சின்னதா ஏதாவது வெளியில வளர்னாலும் அப்புறம் நம்ம குடும்ப மனம்தான் போகும், அதுக்கு தான் சொன்னேன் என்றார் சேகர். அப்பனா இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியுமா? ஏன் தெரியாது, எங்க அண்ணா எல்லாத்தையும் என்கிட்ட அப்பவே சொல்லிட்டாரு. நான் தான் போலீஸுக்கு போலான்னு சொன்னேன். ஆனா அண்ணி பயப்படுறாங்கன்னு வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதுக்குதான் அவசரமா அவ கல்யாணத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்ணோம். இல்லைன்னா பாவம் குழந்தை நல்லா படிச்சிருப்பா என்றார் சேகர். சரி, அது இருக்கட்டும். ஆனா இப்ப அந்த பொறுக்கி திரும்ப உன்னை கலாட்டா பண்றேன்னு சொல்ற, யாருக்கா? என்கிட்ட காமி, நான் அவனை என்று கத்தினான் ஷியாம். ஷியாம், அவ எனக்கு அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் இருக்கு, இரு கொண்டு வரேன் என்று உள்ளே சென்று தனது போனை கொண்டு வந்தாள் பல்லவி. அனைவரும் அதை ஆவலாக பார்க்க அதில் வாட்ஸ்அப்பை ஓபன் செய்து ஒரு வாய்ஸ் மெசேஜை எடுத்து காண்பித்தாள். அதை அனைவரும் ஊற்று கேட்டனர். ஏ கனி, இதோ பாரு, நீ இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்ற இடத்துக்கு வரல, அப்புறம் உன் மேல ஆசிட் முட்டையை வீசிடுவேன், பார்த்துக்க.
நானும் உனக்காக எத்தனை நாள் தான் வெயிட் பண்றது? என்னடி பெரிய உலக அழகிய நீ? நீ மட்டும் என்ன காதலிக்க மறுத்த, உன் அழக நான் பொசிக்கிடுவேன் பாத்துக்க என்று அதில் பேசியிருக்க அதை கேட்டு அனைவரும் திடுக்கிட்டனர். ஏய், இது இது நம்ம ஷியாமோட வயசானே என்றார் சேகர். ஆமாப்பா, அண்ணாவோட வயசான் என்றாள் கிரி. என்னப்பா இது என்று தனபால் அதிர கோமதியும் வனஜாவும் ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்தனர். ஷியாம் முகம் எல்லாம் குப்பன வேர்க்க பதட்டத்தோடு, அக்கா அது வந்து வந்து என்று தடுமாறினான். என்ன ஷியாம், இப்ப சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை இப்படி மிரட்டினவன நான் என்ன செய்யறேன் பாருன்னு ஆத்திரப்பட்ட. இப்ப நீயே ஒரு பொண்ண இப்படி பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி இருக்கிற. இப்ப நாங்க உன்னை என்ன செய்யறது என்று கேட்டாள் பல்லவி. அட பாவி, உன்னை என்ன பண்றேன் பாரு என்று சேகர் அவனை அறைய அவர் கைகளை பிடித்து கொண்டார் தனபால். சித்தப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க என்று பதறினாள் பல்லவி. என்னங்க, என்ன இது? இது ஏதோ பொய்யான மெசேஜ். இதை கேட்டுட்டு என் பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க. இதை நான் நம்ப மாட்டேன். என் பையன் ஒன்னும் அப்படிப்பட்டவன் இல்லை என்று ஓடி வந்து தனது மகனை பிடித்து கொண்டாள் வனஜா. சித்தி, இது பொய்யான மெசேஜ் இல்லை. இது அனுப்புனதும் வேற யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு வாணி தான். அவளோட தங்க தான் கனிமொழி. இப்பதான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறா. இவனோட ஜூனியர். இவன் படிக்கும் போதே அவளை ஒன் சைடா காதலிச்சிருக்கான். அவளுக்கு அது பிடிக்கல. நான் படிக்கணும், என்ன தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லியிருக்கா. ஆனா இவன் கேட்காம மேல மேல அவளை தொந்தரவு பண்ணியிருக்கான். இவனோட டார்ச்சர் தாங்காம அவ ரொம்ப அவதிப்பட்டிருக்கா. அப்பதான் இவன் இப்படி ஒரு மெசேஜ் அனுப்புனதும் அவ இனிமே உயிரோட இருக்க கூடாது, விஷயம் வெளியில தெரிஞ்சா குடும்பமானம் போயிடுமேன்னு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கா. நான் இன்னைக்கு எதேச்சியா என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன். அப்ப அவங்க வீட்டுல ஒரே அமக்கலம். அப்பதான் கன்னியா ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க. நான் பயந்து என்ன எதுன்னு விசாரிச்சப்பதான் எல்லாமே தெரிஞ்சுது. இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான்னு. நான் இன்னைக்கு செல்ல வேற கொண்டு போகல. அதுக்குதான் கனி போன்ல இருந்தே என் போனுக்கு அந்த மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணேன். இல்லைன்னா நான் சொன்னத நீங்க எல்லாரும் நம்பியிருக்க மாட்டீங்க. ஏமா, அந்த பொண்ணு அப்பவே வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, ஏமா இப்படி பண்ணா என்று பதட்டத்தோடு கேட்டார் சேகர். எங்க சித்தப்பா, அப்படி அவ சொல்லியிருந்தா இந்நேரம் பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உடனே எனக்கு நடந்ததுதான் அவளுக்கும் நடந்திருக்கும். முதல்ல பொண்ணை பெத்தவங்க தன்னோட பொண்ணுக்கு எதனா பிரச்சனைனா அது யாரால, அதுக்கு காரணம் யாரு, என்ன எதுன்னு விசாரிச்சு அதுக்கு காரணமானவங்களை தண்டிக்கணும். ஆனா குடும்பமானம் போயிடக்கூடாது. பொம்பளை பொண்ணுக்கு எதுக்கு படிப்பு, அதனால தானே எல்லா பிரச்சனையும் வருதுன்னு எங்களை இல்ல தண்டிக்கிறீங்க. எங்க படிப்பை நிறுத்திடுறீங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்து எங்க கனவுகளை மொட்டிலேயே கிள்ளி எரிஞ்சிடுறீங்க. ஏதோ என்னோட அதிர்ஷ்டம், எனக்கு ஒரு நல்ல கணவர் கிடைச்சதால திரும்பவும் என்னோட கனவுகள் பூக்குது. ஆனா என்னை போல எத்தனை பொண்ணுங்க இது போல ஆளுங்களால படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு அப்பா அம்மா கௌரவத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் அடுப்படியிலே வேகிறாங்க. தனபாலும் கோமதியும் ஆமாம் என்பது போல் தலையாட்டினர். பாவம், என்னோட ஃப்ரெண்டு குடும்பமோ நம்மளை போல நடுத்தர குடும்பம்தான். அவங்க அப்பாவுக்கு வேலையும் சரியா இல்லை, கூலி வேலை தான். ஏதோ என் ஃப்ரெண்ட் இப்ப படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போறதால தான் அவங்க குடும்பம் நிம்மதியா போகுது. அதுக்குதான் அந்த சின்ன பொண்ணும் படிச்சுட்டு தன் அக்காவுக்கு உதவியா தன்னோட குடும்பத்தை காப்பாத்த துடிக்கிறா. ஆனா இவன் இப்படி பண்ணதால இன்னைக்கு அவங்க குடும்பமே ஆடி போயிருக்கு. அட பாவி, பாருடா, ஒரு குடும்பத்தோட சாபத்தை வாங்குறதுமேடா என்று வனஜாவே ஷாமி அடிக்க, அம்மா என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க. நான் ஏதோ விளையாட்டுத்தனமா தான் அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு மெசேஜ் அனுப்புனேன். நான் உண்மையா அந்த பொண்ணை காதலிக்கிறேன். அவ அதுக்கு சம்மதம் சொல்லனதும் எனக்கு ஆத்திரம் வந்துடுச்சு. அதுதான். ஏய், உன்னோட விளையாட்டுக்கும் உன் ஆத்திரத்துக்கும் பாவம் அந்த அப்பாவி இன்னைக்கு தன் உயிரை மாச்சிக்கிருந்தாளடா. நீயும் ஒரு தங்கச்சி கூட பிறந்தவ தானே, சொல்லு. ஒரு பொண்ணை இப்படி இம்சை பண்ணிருக்கியே. ஒரு பொண்ணை உண்மையா காதலிக்கிறவன் அவளோட மனசை புரிஞ்சு நடந்துக்கணும். அவளோட குடும்ப சூழல், அவளுக்கு என்ன லட்சியம் இருக்கு, இப்ப என்ன பொறுப்பு இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சா அவளுக்கு அதுக்கான உதவியை பண்ணிக்கிட்டு உறுதுணையா இருந்து அவளுக்கு ஆறுதல் கொடுக்கணும். அப்ப தானா அவளுக்கு உன் மேல நம்பிக்கை வரும், அன்பு வரும். இல்ல அவளுக்கு அப்போ உன்னை பிடிக்கலன்னா நீ பேசாம ஒதுங்கிடணும். அதுதான் ஒரு நல்ல ஆண்மகனுக்கு அழகு. அதை விட்டுட்டு அவளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணா அவளுக்கு உன் மேல பயம்தான் வரும், காதலா வரும். சொல்லுடா. இப்படி உன்னை போல வெறி பிடிச்சவனை நம்பி
நான் எப்படி இங்க இருப்பேன்? நாளைக்கு நீ என் குழந்தையவே அப்படி பார்க்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் என்றாள் பல்லவி. அக்கா, என்ன மன்னிச்சிடுக்கா. நான் அப்படிப்பட்டவ இல்லக்கா. நான் தப்புதான் பண்ணிட்டேன். இப்பவே நான் போய் அந்த பொண்ணு கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா என்ன நீ மட்டும் தப்பா எடுத்துக்காத என்று கதறினான் ஷியாம். அனைவரும் அதிர்ந்து அவனை பார்க்க, சரி எழுந்துடு. பாரு ஷியாம், ஒரு பெண்ணை எப்பவும் போதை பொருளா பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு பெண் தான் உன்னை பெத்தா, ஒரு பெண் தான் உன் கூட பிறந்தா, ஒரு பெண் தான் உனக்கு தோழியா இருந்து உனக்கு தைரியம் கொடுக்கறா, ஒரு பெண் தான் உன் வாழ்க்கை துணையா வரப்போறா, ஒரு பெண் தான் உனக்கு மகளா பிறந்து உன் மடியில வளர போறா. அப்படிப்பட்ட பெண்களை நீங்க போற்றி பாதுகாக்கலன்னாலும் அவங்கள மொட்டிலேயே கசக்கிடாதீங்க. அவங்கள மலர விடுங்க. அவங்க ஆசை, லட்சியம், கனவுகளை மலர விடுங்க. அந்த மொட்டுகளை மலர விடுங்க என்றாள் பல்லவி. அக்கா, உன் மேல சத்தியமா சொல்றேன், இனிமே நான் அந்த பொண்ணை தொந்தரவு பண்ண மாட்டேன். இனிமே அவளை மட்டும் இல்ல, எந்த பொண்ணையும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். என் மனைவியை தவிர எல்லாரையும் நான் சகோதரியா, தாயா, மகளா தான் பார்ப்பேன். ஒரு அயோக்கியனால உனக்கு நடந்தது போல என்னால ஒரு பொண்ணுக்கு இனி நிச்சயமா தொந்தரவு நடக்காது. இனி நான் எல்லா பெண்களையும் மதிச்சு என்னால முடிஞ்ச பாதுகாப்பு கொடுக்கறேன் என்றான் ஷியாம். வெரி குட், இப்பதான்டா நீ என் தம்பி என்று அவனை அணைத்து கொண்டாள் பல்லவி. அனைவர் முகத்திலும் நிம்மதி வந்தது. இத்துடன் மொட்டுக்களை மலர விடுங்கள் கதை முற்றும். உங்களுக்கு எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.